ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஹரிஷ் டிஜிட்டல் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்தியாஸோட டாப் 5 பெஸ்ட் ரிவெஞ்ச் மூமெண்ட் தான் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம். நேரம் கொடுத்தா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து இந்தியாவில் இல்லாதவங்க நிறைய பேர் இந்தியா வந்து ரொம்ப தாழ்வா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பொருளாதார ரீதியாக ஒரு 4வது இடத்துல பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியா காரணங்களை யார் பகிச்சிட்டாலும் அவங்களுக்கு பெஸ்ட் ரிவெஞ்ச் கொடுக்கறது இந்தியாவை தவிர வேற யாரும் முடியாது அப்படிங்கிற மாதிரி பல விதமா வளர்ந்து வந்துட்டு இருக்குது. நம்பர் 1 நம்ம பார்க்க போறது இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ்க்கு 2015 ஒரு T20 வேர்ல்டு கப் நடந்துச்சு. அந்த T20 மேட்ச்ல பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் கிளாஷ் நடந்துட்டு இருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் கம்மியா பண்ணாங்க, அப்புறம் பவுலிங்லயும் நல்லா பண்ணாங்க. இருந்தாலும் பங்களாதேஷ் அதுல வின் பண்ணிருச்சு. அது வின் பண்ணதுல இருந்து இந்த இவனுங்க எல்லாம் நாகி டான்ஸ் எல்லாம் போட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெயிச்சதுனால இந்த பங்களாதேஷ் காரணங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம தோனியை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாதி மொட்டையெல்லாம் அடிச்சு ஒரு போட்டோல வெளியிட்டு இருந்தாங்க. இந்தியன் ஃபேன்ஸ் அப்படியே கலைக்கிற விதமா இருந்துச்சு. அதனால பொறுமையா அடுத்த வருஷம் ஒரு T20 வேர்ல்டு கப் நடத்து 2016 அது யாருனாலையும் மறக்கவே முடியாது. 9 from the over, 146 for 6. Sir, வடகரியாலும் போலாக்குது. என்னையா அது? So this group 2 encounter in the Super 10s, Bangladesh will require 100. அதே மாதிரி இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடக்கும்போது கடைசியா ஒரு 6 ரன் அடிக்க வேண்டியதா இருக்கு. The scoop shot, it gets through. It's a big one. It's a huge boundary. பங்களாதேஷ்காரங்க வந்து பின்னாடி ஒரு 4 அடிச்சு விட்டு அதுக்குள்ள செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 2 ரன் கூட அவங்களால அடிக்க முடியாத மாதிரி தோனியோட கேப்டன்சி, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியோட பால் அப்படி எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. நீங்க இந்த மேட்ச் பாக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்க, ரொம்ப த்ரில்லாவே இருக்கும். Here we go, last ball through the offside, it's running through, it could be run out. Is he run out or is he in? சரியான பாடம் கொடுத்தாங்க இந்தியா பங்களாதேஷ்க்கு. அதுக்கப்புறம் இந்த நாள்ல இருந்து யாருமே அந்த மாதிரி ஹேண்டில் பண்றதோ அசிங்கப்படுத்துறதோ அந்த மாதிரி இல்ல. அவங்களுக்கு என்னன்னா நம்ம டீம் ஜெயிக்கிறத விட அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறதுங்கிறது ஒரு குஷியான மாதிரி நினைச்சிருக்கானுங்க. ஆனா அவனுங்களுக்கு பெரிய ரிவெஞ்ச் நம்ம இந்தியாக்காரங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய என்னென்னமோ பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து சஞ்சு சாம்சன் அப்படிங்கிறவங்க கூட ஒரு 100-101 ரன் ஹையஸ்ட் ரன்னே அடிச்சிருக்காங்க. 297 என்னமோ அடிச்சு பங்களாதேஷ்க்கு எதிராக விளையாண்டுருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வாயே பேசல பங்களாதேஷ்க்கு, இப்படி ஆயிட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்சோட கமெண்ட் பாக்ஸ்ல போய் பார்த்தா எல்லாருமே இந்த பங்களாதேஷை கழுவிட்டு இருந்தாங்க. இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ரிவெஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா 2000 அதுக்கப்புறம் தான் இந்த டிவி செல்போன் அதெல்லாம் ரொம்ப வைரலாக போச்சு. அப்புறம் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் இந்த கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் நிறைய ஃபேமஸாவே இருந்துச்சு வெளிநாடுகள்ல எல்லாம் கார்ட்டூன்ஸ் நிறைய இருக்கும், டிவி நிறைய இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்தியாக்குள்ள எல்லாம் டிவி எல்லாம் வந்துச்சு. அப்ப வந்து இந்தியாக்காரங்களை யாருமே இந்த கார்ட்டூன் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி எதுவுமே யாரும் பண்ணல. அதனால வெளிநாட்டுக்காரனுங்க வந்து இந்தியாக்காரனுங்க மேல ஒரு இவனுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி மட்டமா நினைச்சிட்டாங்க. யாராவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. நான் அது வந்து செலவு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ராஜீவ் சிலக்கா அப்படின்னு ஒரு இந்தியர் வந்துதான் ஒரு புதிய கார்ட்டூனை உருவாக்கி ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் இந்த ரொம்ப செலவு பண்ணி இந்த 1 கோடி மேல என்னமோ செலவு பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் செலவு பண்ணி ஒரு கார்ட்டூன் உருவாக்குறாரு. அந்த கார்ட்டூன் வந்து பல இடத்துல ஏறி இறங்கி இவங்க கிட்ட எல்லாம் போய் இந்த சேனல்ல எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா யாருமே எடுத்துக்கல. இதுக்காக பல நேரம் கஷ்டப்பட்டிருக்காரு, பல உழைப்பு போட்டிருக்காரு, பல காசையும் போட்டிருக்காரு. அதே மாதிரி நம்மளோடது ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் பல பக்கமும் போயிருக்கிறாரு. ஆனா எங்கேயுமே இவருக்கு ஒரு முயற்சி எடுக்க முடியல. ஆனா இது வந்து ஒரே ஒரு சேனல் மட்டும் வாங்குது. அந்த சேனல் தான் போகோ. ஏன்னா இவர் உருவாக்குனது கிரீன் கோல்டு பிக்சர்ஸ் வழங்கும் அது என்னது சோட்டா பீம், அதைதான் உருவாக்கி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை போகோ சேனல்ல ரிலீஸ் பண்ணதான் பண்ணாங்க. டிஆர்பி ஒரே நாள்ல எகிரிச்சு. அதுக்கப்புறம் தான் சோட்டா பீம்னு சொன்னாலே போகோ மட்டும் தான் ஞாபகம் வரும், போகோன்னு சொன்னாலும் சோட்டா பீம் மட்டும் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு அது ஒரு ஃபேமஸான கார்ட்டூனா மாறிடுச்சு உலகத்திலேயே. இந்த ராஜீவ் சிலக்கா அப்படிங்கிறவர் ஒரு சாதனை படைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இந்த ரீல்ஸ் எல்லாம் வரும், சோட்டா பீம் வச்சு காமெடியான ரீல்ஸ் எல்லாம் நிறைய வரும். நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் இந்த பீம் லட்டு சாப்பிட்டு இந்த எனர்ஜி வர்றது கரெக்டாகவே இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத, இதெல்லாம் சப்பமேட்டு நாங்களே எப்போக தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதெல்லாம் ஏன்னா இப்போ வந்து பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இந்தியாவோட பவர் எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. அதனாலதான் இப்ப தனியா ஒரு ஸ்கிரிப்டை யோசிச்சு ஒரு மூளை கசக்கி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற உங்களுக்கு. அப்புறம் நம்ம தேடா பார்க்க போறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற பகையில தான் இருக்குது. அதாவது வந்து
இந்த ராணுவ பகை அந்த மாதிரி இல்ல, இந்த இதுலயும் கிரிக்கெட் பகையில தான் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்குது. பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சண்டை, அப்படியே ஒரு போர் மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்ப மேட்ச் வச்சாலும் இந்தியா தான் ஜெயிக்கும். அதனாலயே பாகிஸ்தான்காரனுங்க நிறைய பேர் இந்த வயலன்ஸ் மூட்டி வர்றது, அப்புறம் நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த மீம்ஸ் எல்லாம் கலப்பி விடுறது அப்படின்னு நிறைய பல வேலை பார்த்துருக்காங்க. ஆனா என்ன பண்ணியும் இந்தியாக்காரனுங்க மசியாம அவங்க வேலையில கரெக்டா ஆடி கரெக்டா ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நியூஸ்7 தமிழ் சேனல்ல பேசிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது அப்படியே உடம்புலாம் புல்லரிக்குது, அந்த மாதிரி ரொம்ப கூஸ் பம்ஸா இருக்குது. நீங்க ஃபுல்லா போய் பாருங்க. அவ்வளவு பெரிய பொரிய சொல்லிட்டு அப்படின்னு. சரி, ஓகே, நம்ம 4வது பார்க்கக்கூடியது அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா. இந்த உலகமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சாரி, எனக்கு தெரியாது. இப்ப நடந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த போர், அதாவது பாகிஸ்தான் வந்து காஷ்மீர்ல வந்து டூரிஸ்டா வந்த ஒரு 11 பேர்த்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதனால நம்ம மோடிஜி வந்து ஒரு மாஸ்டர் பிளான போட்டு பெண் வீராங்கனைகள் எல்லாம் சேர்த்து அதை வந்து ஒரு ராணுவ ஜெட்டுல பாம்பெல்லாம் கட்டி அவங்க பாகிஸ்தான் தீவிரவாதி கட்டியே போய் குண்டு ஓட்டு வர்றது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான பிளான போட்டு போயிருக்காங்க. இந்த வெள்ளக்காரன் அதாவது 1947 சுதந்திரம் கிடைச்சா அதுக்கப்புறம் தான் இந்தியா பாகிஸ்தான்ங்கிற தனி நாடே பிரிச்சது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் சின்ன சண்டையாகி இப்ப அதுக்கப்புறமா பெரிய சண்டையா இருக்குது. பாகிஸ்தானுக்கு ஒரு சிறப்பான எடுத்த மூமெண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் எல்லாம் வந்து என்னமோ பேசி கன்வின்ஸ் பண்ணி, ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா நம்ம கூட ரஷ்யா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரீல பாருங்க. Why? Yes. Nay, I know. No, I'm not gonna troll India. TNT is better, sorry, bro. But their soldiers drink from here. Hey, chup. Okay, bro, I have one thing to say to you. Yeah. Jai Hind. இந்த ரீலை பார்த்ததுல இருந்து எனக்கு அப்படியே புல்லரிச்சிச்சு. ப்ரௌட் டு பி அன் இந்தியன் அப்படிங்கும் போது 5வதா பார்க்கக்கூடிய ரிவெஞ்சில் 2 அண்ணன் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, லட்சத்தீவுக்கு மோடிஜி பயணிச்ச போது மாலத்தீவுல இருக்கிற ஒரு 3 அமைச்சர்களை காட்டதில்ல, அவங்க வந்து ஒரு விமர்சனம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. லட்சத்தீவு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்காமலே நிறைய அவங்களுக்கே வந்து தெரிஞ்சு. ஏன்னா மாலத்தீவுக்கு வந்து இப்ப டூரிஸ்ட் வர்ற நிறைய பேரு, அதுல 3/4 பேர் வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங் நியூஸா இருந்துச்சு. அது மாலத்தீவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் போவாங்க வருவாங்க, ஆனா அதுக்கப்புறம் அந்த மாதிரி பேசினதுல இருந்து நிறைய பேர் போறதே இல்லை. இது ஒரு பெரிய செருப்படியா இருந்துச்சு உங்களுக்கு. அப்புறம் 2வதா பார்க்க போறதுன்னா, இப்போ நடந்ததுதான் எல்லாத்துக்குமே தெரியும். டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற, அதாவது இந்தியா வந்து ரஷ்ய எண்ணெய்களை அங்க அதிக அளவு ஏற்றுமதி பண்றதுனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா 50% வரி வச்சிருக்காங்க இந்தியா மேல. இதுக்கு பதிலா இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, பிரேசில், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கு மத்தியில ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அதிகமா வளர்த்து அவங்க கிட்ட இருந்து நிறைய பொருட்களை வாங்குற மாதிரி எல்லாம் பண்ணிருக்குது அமெரிக்காவுக்கு எதிராக. இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ரிவெஞ்சில் உங்களுக்கு எந்த ரிவெஞ்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்தியாவிலேயே இன்னும் நிறைய சாதனையாளர்கள் இருக்கிறாங்க. 220 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சவங்க இருக்கிறாங்க. காட் ஆஃப் கிரிக்கெட்ல இருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் இல்ல, ராணுவத்திலையும் நம்பர் 1 அந்த உலகத்திலேயே இருக்குது இந்தியாவும். அதுக்கப்புறம் ரஷ்யா கூட நட்பு வளர்த்து அவங்களும் ரொம்ப பெரிய அணியா இருக்கிறாங்க. ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்தாலே யூஎஸ்ஏ எல்லாம் அடிச்சு நொறுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பிரிக்ஸ் அமைப்புல ஒன்னா இந்தியா இருக்கிற உலக அமைப்புலயே பிரிக்ஸ் நடுவில், அதாவது ஐங்கிறது நடுவில் இருக்குது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்தின் 7 அதிசயங்கள் ஒன்று தாஜ்மஹாலாவும் இந்தியாவுக்குள்ள இருக்குது. இன்னும் பல இடங்கள், பல பெரிய இடங்கள் உலகத்தை கம்பேர் பண்ணும்போது இந்தியா ரொம்ப பெட்டர் அப்படிங்கும் போது தோணுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி கூலி ரிலீஸ் ஆயிருக்குது. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இப்ப அதுவே ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கரெக்டா தெரியல. இண்டிபெண்டன்ஸ் டே இது எப்ப போடுவேன்னு தெரியல, ஆனா இண்டிபெண்டன்ஸ் டே தான் எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹரிஷ் டிஜிட்டல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு இந்தியனா இருந்தா. ப்ரௌட் டு பி an Indian. ஜெய் ஹிந்த். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.